கரூர் விவகாரம் தொடர்பாக முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஆமா, உண்மைதான். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது. ஆணையத்துடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறேன்னு இல்லை, நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலாக நம்ம பார்க்குறப்ப, ஒரு குடிமகனாக பார்க்குறப்ப எல்லாம் சரியாக தான் நடக்குது. ஆனால் வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும். அவர் பேசுவதும் ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவகாவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. வீடு பத்திக்கிட்டே இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. இந்த ஹோல் இஷ்யூல விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே, 1 மணி இருக்கட்டும், அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில் கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால் தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. பாஜகவை பொறுத்த மட்டும் இப்படியெல்லாம் குட்டையை குழப்ப வேண்டும் என்பதோ அதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். தமிழகத்திலே பாஜக யாரையாவது அழித்து தமிழகத்திலே உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறது. பாஜக RSS சித்தாந்தமே மற்ற கட்சிகளை, அதுவும் தோழமை அடிப்படையிலே தோழமை வைத்து கழுத்தறுப்பது தான் பாஜகவுடைய சித்தாந்தம். ஆனால் இதை பொறுத்த மட்டும் இந்த தவேகா தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது. பாஜக எந்த காரணத்திற்காக அவர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை பற்றி. ஆனால் ஏறக்குறைய 7 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர், அது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணக்கூடியவர், தொடர்ந்து வீடியோ மூலமாகவே கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. களத்துக்கு வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளியே பேசிட்டோம். ஆச்சா, நான் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை அப்படிங்கிற சொல்லணும். நான் எந்த விதத்திலையும் அப்படி ஒரு வேளை எனக்கு கண்டுபிடித்தால் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது ஃபேஸ் பண்ணணும். அப்படி சட்டம் யாரும் தடுக்க முடியுமா? வெளியே அதை சொல்லணும். வீடியோக்களால் எந்த தலைவரும் மக்களை தொடர்பு கொள்வது அது அவருக்கே நல்லது கிடையாது.